நியூஸ் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம். வணக்கம் சார். தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 72 days அப்ராக்சிமேட்லி அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்காரு. இப்போதான் அதுவும் புதுச்சேரியில் அவரோட பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்காரு. இது எந்த அளவுக்கு சார் போயிருக்கு? அதாவதுமா, கரூருக்கு அப்புறம் கரூரில் 41 பேர் இறந்ததுக்கப்புறம் நடந்த விஷயங்கள், இந்த 72 நாட்கள் நடந்த விஷயங்கள் இப்போ விஜய் பழைய விஜய் கிடையாது, புது விஜயாக மாறிட்டார். அவருக்கு நிறைய பாதிப்புகள் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம். கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியாக இருப்பார், போவார் வருவார் எல்லாம் பண்ணுவார். இப்போ அந்த ஜாலிலாம் போயிடுச்சு. அவர் டோட்டலாகவே அவர் மாறிட்டார். அவருக்கு கிட்டத்தட்ட மனநல பாதிப்பு கரூர் சம்பவம் விஜய்க்கு மனநல பாதிப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஜேபிஆர் காலேஜில் போயிட்டு ஒரு அரங்க கூட்டம் பேசினார். அதுக்கப்புறம் அது தகுடெல்லாம் அடித்து கிடிச்சு எல்லாத்தையும் பண்ணி பயங்கரமாக ஏற்பாடு பண்ணாங்க. அப்போவுமே நமக்கு ஒரு இடி இடிச்சுது. என்னடா இது, இவ்வளோ பேர் 2000 பேர் கலந்துக்கிட்ட கூட்டம், அதுக்கு என்ன இவ்வளோ தகுடு அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, இது என்ன இது அப்படின்றது. அவர் கரூருக்கே போகல. கரூருக்கே போகாமல் அவங்கள எல்லாரையும் வர வச்சு உட்கார வச்சு அழுது அவங்க காலிலெல்லாம் விழுந்து இது ஒரு விதமான ஒரு சீனை கிரியேட் ஆகிடுச்சு. தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்தவங்களுக்கு ஒரு 20 லட்ச ரூபாய் இவர் கொடுத்தாரு, 10 லட்ச ரூபாய் திமுக கொடுத்தது, மருத்துவமனை சலுகைகள், அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நடந்தது. கிட்டத்தட்ட செத்தவனை கொண்டாடுற மாதிரி அது நடந்தவொன்னே அவங்க பிரமிச்சிட்டாங்க. போதா குறைக்கு இவர் தனியாக கூப்பிட்டு காலில் விழுந்து கதறி அழுது நான் மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி இது பண்ணி எல்லாம் பண்ணார். இதுக்கு முன்னாடிலாம் கண்ணு முன்னாடி யாராவது செத்து போனால் கூட கண்டுக்க மாட்டார். அவரே கார் எடுத்துன்னு போயிட்டு நிறுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பாரு, இப்போ நான் சும்மா அப்படி கை காட்டு வருவேன், இவனுங்கெல்லாம் எப்படி பின்னாடி ஓடி வருவானுங்க பாரு அப்படின்னு அவரே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி கலாய்ப்பார். ஆனால் அந்த விஜய் இப்போ இல்லை. இப்போது சென்னையில் காலையில் 10 மணிக்கு அங்கே ஃபங்க்ஷன், 8 மணிக்கு அவர் இங்கே புறப்படுறாரு. புறப்படும்போது இவர் என்ன பண்ணுறாரு, முன்னாடிலாம் அந்த வேனில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு, அந்த பிரச்சார வேன் இருக்குல்ல, அந்த வேனில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு போவார். கண்ணாடி இறக்கவே மாட்டார். ஆனால் இந்த தடவை இன்றைக்கி காரில் போகும்போது ஃபுல்லாக கண்ணாடி இறக்கிட்டார். கண்ணாடி இறக்கிட்டு இவர் கை காட்டுறாரு. ரோட்டில் நிற்கிறவங்க லைட்டாக கை காட்டுறாங்க, அவ்வளோதான். இவர் வந்துட்டார், 10 மணிக்கே சேர்ந்துட்டார். இன்றைக்கி ஒர்க்கிங் டே, ரைட்டா. இப்போ கரூரில் சனிக்கிழமை கூட்டம் வச்சுருந்தார். அப்போ கூலி வாங்கிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வர்றவங்கெல்லாம் சரக்கு கிறக்க போட்டு வந்தாங்க. அதனால தான் கும்பல் கூடிச்சு. இன்றைக்கி 5000 பேர் தான் அலோடு. QR கோடு, ரைட்டா. QR கோடு வச்சுருக்கவங்க தான் உள்ள அலோடு. ஒருத்தன் எருமாட்டுக்கு QR கோடு மாட்டி கூட்டின்னு வந்துக்கிறான், இதை உள்ள விடு இல்லை அப்படின்ச்சு. அந்த மாதிரிலாம் ஜோக்கெலாம் நடந்தது. இந்த QR கோடு ஒர்க்கிங் டே அப்படின்னா காலையில் 10 மணிக்கு அவன் போய் வேலையில் கை நனைக்கணும், அவனால் வெளியில் வர முடியாது. அப்போது க்ரௌடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. முன்னாடி எல்லா மாவட்டத்துலேருந்தும் கூப்பிட்டு வருவாங்க. இன்றைக்கி போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டு, நீ பக்கத்து மாவட்டத்துலேருந்துலாம் இதுக்குள்ளே வர முடியாது, ஒன்லி பாண்டிச்சேரி இஸ் அலௌடு அப்படின்ட்டாங்க. பாண்டிச்சேரி இஸ் அலௌடு அப்படின்னோடனே அதுவும் 5000 பேர் தான் அலௌடு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும்பொழுது அங்கே தான் அமித்ஷா விளையாடிட்டார். அமித்ஷா என்ன பண்ணிட்டார், பாண்டிச்சேரி போலீஸ்ன்றது முதல்வர் ரங்கசாமி போலீஸ் கிடையாது, ரைட்டா. இவர் கூட ரங்கசாமிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு இவர் சொன்னார். உடனே ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இதை பார்த்து கற்றுக்கோங்க, இந்த போலீஸை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க, எப்படி அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இதை பண்ணாங்க, பேசினார். இது ரெண்டுமே பேசுகிறத கேட்டோன்னே நமக்கு சிரிப்பு தான் வந்தது. ஒரு பொண்ணு இஷா சிங்னு ஒரு பொண்ணு,
சாம உயரமாக ஒரு 6 அடி உயரத்தில் திங்கு திங்குன்னு தட்டியாக ஒரு பொண்ணு முடிய ஒத்த கொண்டை தான் போட்டுனுக்குது. முடிய பின்னாடி ஒத்த கொண்டை தான் போட்டுனுக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, காலையிலேருந்து 5 மணிலேருந்து எல்லாரும் வர்றாங்க போகிறாங்க, திடல் ரொம்பிச்சு கிம்பிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆள் வரலன்னொடனே நம்ம புசி ஆனந்த் வந்து போயிட்டார், வாசலுக்கே போயிட்டார். அங்கே வந்து இஷா சிங் நிற்கிறாங்க, அவங்க தான் எஸ்பி. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒன்லி கியூஆர் கோட் இஸ் அலௌட்னு, அதர்ஸ் நாட் அலௌடு அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுவேன். இவர் என்ன பண்ணுறாரு, கியூஆர் கோடு இல்லைனாலும் பரவாயில்ல, கியூஆர் கோடு வச்சிருக்கிறவனோட ஒருத்த அனுமதி, கூட வரவன் ஒருத்த அனுமதி அப்படின்னு இவர் அதை மாற்றுறாரு. சரி, அதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கியூஆர் கோடு இல்லாமலே நிறைய பேர் உள்ளே வர ஆரம்பித்தோன்னா இஷா சிங் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆகிட்டு, நீ வந்து 5000 பேர் தான் பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா 5000 பேர் வந்து 15 கட்டமாக நிற்க வச்சுருந்தாங்க. அதில் 4 கட்டத்தில் ஆளே இல்லை, 10 கட்டம்தான். ரைட்டா? வந்தவங்களோட எண்ணிக்கை வந்து இவர் போய் நின்று அங்கே பிரச்சனை பண்ணுறாரு. யார், நம்ம புசி ஆனந்த். எல்லாரையும் விடுங்கன்னு திரும்பி சந்தம்மா, எல்லாரையும் விடுங்கன்னா நீங்கன்னா கரூர் மாதிரி சீனை போட்டு பார்க்குறீங்களா? இங்கே இது பாண்டிச்சேரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி கரூர்லாம் கிடையாது. நீ வந்து எனக்கு சொல்லித்தரியா? ஜாக்கிரதை, பொண்ணு எகுறுது, லைவாக வருது டிவியில். ஒரு வீராங்கனை மாதிரி அந்தம்மா எகுறாங்க. இஷா சிங் எகுறது வருது, டிவியில் வருது. அதுக்கப்புறமும் இவங்க என்னென்னமோ பண்ணி ரொப்புறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த எப்போவுமே இவர் பின்னாடியே பைக்கில் ஒரு 2000 பைக் வரும். கரூர் இன்சிடெண்ட்டில் வந்து 2000 பைக்கு, 600 கார் ஒன்றுமோ வந்துச்சு அவர் பின்னாடி, சார் பின்னாடி. அதை வந்து அவர் நாமக்கல்லேருந்து கூப்பிட்டு வர்றாரு. ஒரு 4000 பேருக்கு மேலே இருக்கும், இந்த பைக்கு காரெல்லாம் சேர்த்தா ஒரு 4000 பேருக்கு இருக்கும். இந்த 4000 பேர் க்ரௌடு வந்து எடுத்துகிட்டு வந்து கரூரில் ஏற்கனவே அங்கேருந்து 20000 பேர் க்ரௌடில் இவர் நுழைக்கிறார். அப்போ தான் அந்த நெருக்கடி உருவாகுது, இதுவாகிறாங்க. இங்கே வந்து லெட்ரின்னு, லேவட்ரி, தண்ணி கிண்ணி எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து இங்கே யாருக்கும் சேரே போடல. எல்லோரும் வந்து 1 மணி நேரம் தான் அவர் பேசுவார், நீங்கள் நின்று பார்த்துட்டு உடனே போயிடுங்க அப்படின்றது தான் போலீஸோட இன்ஸ்ட்ரக்ஷன். போலீஸ் வந்து அமித்ஷா போலீஸ், கண்ட்ரோல் வந்து அமித்ஷா, யூனியன் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலு. அது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி, அது டெல்லினாலும் சரி, யூனியன் டெரிட்டரி போலீஸ் வந்து மத்திய உள்துறையில் தான் கண்ட்ரோல் ஆகும். அமித்ஷா தான் அங்கே வந்து இவர் வந்து சிஎம்க்கு ரங்கசாமிக்கு நன்றி சொல்கிறாரு. அவர் தமிழ்நாடு மாதிரி நினச்சி நன்றி சொல்கிறார். முதல்வருக்கு நன்றி அப்படின்னு ஆதவ் பயங்கர புலகாங்கிதமாக, ஆதவ் அவர் உலக ரவுடியெல்லாம் பார்ப்பார்ல, அவர் புலகாங்கிதமாக முதல்வருக்கு நன்றி. முதல்வர் இல்லையா, இங்கே வந்து போலீஸ் மந்திரி வந்து அமித்ஷா, டெல்லியில் இருக்க உள்துறை மந்திரி தான் இங்கே போலீஸ் மந்திரி, நீ நன்றி சொல்லணும்னா அமித்ஷாவுக்கு தான் நீ நன்றி சொல்லணும். ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிட்டாங்க. அந்த பைக்கில் வராங்க பாருங்கள் பின்னாடி, எல்லாரையும் அங்கங்கே மடக்கி, பாண்டிச்சேரிக்குள்ளேயே, பாண்டிச்சேரி என்ட்ரி ஆனவுடனே ஃபுல்லாக மடக்கி ஸ்ட்ரிக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. பைக்லலாம் பின்னாடி வரக்கூடாது. இவர் வந்து முன்னாடி பயங்கர பந்தாவோட அந்த பிரச்சார வண்டியில் வந்து கலன்னு வருவார். இப்போ வந்து ஏதோ நம்ம சில பேரோட இறுதி ஊர்வலம் போகும் தெரியுமா, டங் நடிச்சுக்கின்னு, அந்த மாதிரி இறுதி ஊர்வலத்தில் ஒரு 4 பேர் பின்னாடி வருவானுங்க காரில். அந்த மாதிரி ஒரு 4 கார் மட்டும், விஜய் காரோட ஒரு 3 கார், ரைட்டா? ஒரே ஒரு இடத்துல பூ மட்டும் போட விட்ருக்காங்க போல இருக்குது, ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பூ மட்டும்தான் அந்த காரில் இருக்குது, சாமந்தி பூ, எல்லோ கலர் சாமந்தி பூ. அப்படி வந்திருக்கு. அப்படி தான் வந்தது விஜயோடைய இது. அண்ணன் 10 மணிக்கு வந்து உக்காந்துட்டார். 10 மணிக்கு வந்து உக்காண்ட உடனே கூட்டம் சேரும் சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு எஸ்பி பை நேம் கார்த்திகேயன்
அவர் என்ன பண்ணிட்டாரு, கூப்பிட்டு, யோ 10 மணிக்கு வந்துட்டேன், என்ன 10:30 மணிக்கு கூட்டம்னு சொல்லியிருக்க, நீ வந்து இப்போ 11 மணி ஆக போகுது, நீ பேசுகிறியா இல்லையா, கூட்டத்தை கேன்சல் பண்ணுவான் அப்படி அவரு. சரிங்க நான் போய் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கார். இதுதான் விஜய் இதில் நடந்த விஷயம். இப்போ வந்து இந்த கூட்டத்துல வந்து விஜய் இவ்வளோ அடங்கி போனதுக்கான காரணம் என்ன சார்? பிஜேபி தான் இதோட தலைமைன்னு அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு, அவர் அந்த மேலும் அந்த கரூர் விஷயத்தை திருப்பி எதுலையுமே எடுத்துட்டு வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால இந்த கூட்டத்திலே ஒரு அமைதியாக போயிருக்காரா சார்? ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கூட்டத்திலலாம் பார்த்துருக்கோம், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினதாக இருக்கட்டும், இல்லை வந்து திமுகவை எதிர்த்து ரொம்ப வலுவாக அவர் ரொம்ப எதிர்த்து எதிர்த்து பேசுவார். பாஜகவையும் நிறைய இடத்துல திட்டிருக்காரு. ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதது காரணம் அமித்ஷாவா சார்? ஒன்று அமித்ஷாவோட இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம். அமித்ஷா தான் இது எல்லாத்தையுமே பண்ணார். பெரிய கேஸ் பலூன் மாதிரி இருந்த விஜய் வந்து நீ ஒன்றுமே இல்லை ரைட்டா, பெரிய பலூனாக இருக்கும், செம்ம பெரிய பலூனாக இருக்கும், ஆனால் ஒரே ஒரு ஊசியை டப்புன்னு குத்தினோன்னே பட்டுன்னு வெடிக்கும். அந்த மாதிரி இவ்வளோ பெரிய கேஸ் பலூன் மாதிரி இருந்த விஜய் வந்து ஒன்றுமே இல்லாமல் அமித்ஷா ஆக்கிட்டார். இவர் வந்து பேசுகிறாரு, பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, பாண்டிச்சேரியில் ரேஷன் கடையே இல்லைன்றார். கற்பனை பண்ணிப்பார், ஒரு ஊரில் ரேஷன் கடை இல்லாமல் இருக்க முடியுமா? ஒரு யூனியன் டெரிட்டரி, அதில் வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இல்லாமல் இருக்க முடியுமா? உளறல். பாண்டிச்சேரியில் ரேஷன் கடையே இல்லை. ஒன்று தான் வேலிட் பாயிண்ட் சொன்னார். தமிழகத்துக்கு வந்து மத்திய அரசு நிதி கொடுக்காம வஞ்சிக்குது, அந்த மாதிரி பாண்டிச்சேரிக்கும் நிதி கொடுக்காமல் வஞ்சிக்குது. இது ஒண்டி தான் வேலிட் பாயிண்ட். ஃபேக்ட்ரி இல்லை அப்படின்னா நீ யாரை சொல்லணும்? அங்கே வந்து ரங்கசாமி ப்ளஸ் பிஜேபி கவர்மெண்ட், அவங்கள தானே நீ சொல்லணும். காரைக்கால் வந்து மீனவர்களை வந்து இலங்கை பிடிக்குதுன்னா யாரை சொல்லணும்? இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை தானே சொல்லணும். அது நான் பாண்டிச்சேரி போலீஸ் அதை பிடிக்குது இல்லை, காரைக்கால்லேருந்து போனாலும் அவங்க வந்து இலங்கையில் பிடிப்படுறாங்கன்னா இந்திய வெளியுறவுத்துறை தானே பொறுப்பு. அதை பற்றிலாம் பேச்சே கிடையாது. அதுக்கப்புறம் நல்லா பண்ணாங்க, இது பண்ணாங்க, பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இல்லை அப்படின்னு ஒரு பொன்மொழியை உதிர்த்தார். பாண்டிச்சேரிக்கு வந்து திட்டங்கள்லாம் வந்து சரியாக வர்றதில்லை, அவங்களுக்கு நிதி இல்லை, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் ரங்கசாமி சைட்லன்னு சொல்லி கொடுக்குது. பல்வேறு வெளி அமைப்புகளிடமிருந்து நிதி பெற்று தான் அவங்க பட்ஜெட்டே கொண்டு போகிறாங்க. அவங்களுடைய நிதியில் வந்து முக்கால்வாசி வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கே போகுது. இதெல்லாம் பொன்மொழிகள் சார். இவ்வளோ சொன்னால் பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இல்லைன்றது எப்படி சொல்கிறார் அவர்? அது கூட சரியான ஒரு ப்ரீஃபிங் கிடைச்சிருக்காது. வெறும் தமிழகத்தை பற்றி பேசலை, எதுவும் பேசலை, பாண்டிச்சேரிக்கான கோரிக்கைகள் அப்படின்ற மாதிரி ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு உடனே போயிட்டார். இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா மூட் அவுட். கூட்டம் இல்லை. ஒர்க்கிங் டேயில் ரைட்டாக, ஒர்க்கிங் டேயில் கூட்டத்தை வெளியிலேருந்து வரக்கூடாது. ஒரு எந்த டிஸ்ட்ரிக்டில் கூட்டம் போகிறோம், இப்போ பாண்டிச்சேரின்றது ஒரு பெரிய பிரதேசம், ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட்டு, அங்கே உனக்கு அபரிமிதமான மக்கள் செல்வாக்கு இருந்தது அப்படின்னா கூட்டம் வந்து ஆர்ப்பரித்து வந்திருக்கணும்ல. கூட்டம் காலியாக இருக்குது, நம்மக்கிட்ட விஷுவல்ஸே இருக்குது. கூட்டம் காலியாக இருக்கிற விஷுவல்ஸே இருக்குது நம்மக்கிட்ட. கூட்டம் காலியாக இருக்குது. மொத்தம் 15 கட்டங்களில் ஒரு 4 கட்டத்தில் கூட்டம் ரொம்பவே இல்லை ரைட்டா. எல்லோரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க, இவர் பாட்டு பேசுகிறாரு. அண்ணன் ஆதவ் அர்ஜுன் வந்து நன்றி சொல்கிறாரு, இவர் வந்து நன்றி சொல்கிறாரு. இதை பார்த்தலாம் தமிழக அரசு திருந்தினா நல்லாயிருக்கும். ஆனால் உண்மையிலேயே தமிழக அரசு திருந்தினா நல்லாயிருக்கும். இவங்களெல்லாம் வந்து அதில் புஷியானந்த் ரொம்ப க்ளீனாக சொல்கிறார். அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தமிழக அரசு முன்ன மாதிரி கூட்டம்லாம் போட விட மாட்டுறாங்க, அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆஹா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தமிழக அரசு தெளிவாக இருக்குது. எஸ்ஓபி அப்படின்னு இந்த கூட்டங்கள் எப்படி நடத்துவது சம்பந்தமான நடைமுறைகள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் இது இருக்குது. இப்போது செங்கோட்டையன் கூட்டம் போடுறாரு, ஈரோட்டில் கோபியில் வந்து அவர் கூட்டம் போடுறாரு, விஜயோட கூட்டத்தை போடுறாரு. அது எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம். அது ஒரு ஒர்க்கிங் டேயில் தான் வரும், ஈவினிங் சாட்டர்டே சண்டேயில் வராது, அது ஒரு ஒர்க்கிங் டேயில் தான் வரும். அங்கே இருக்கிறவங்கலாம் விசைத்துறை தொழிலாளர்கள் நிறைய பேர், நாடார்கள் நிறைஞ்ச தொகுதி தான் கோபி.
அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டு, இவங்க சொல்கிற மாதிரி கணக்கெலாம் வந்து அங்கே எடுபடாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல எப்படி கூட்டம் போடுறாரு அப்படின்றத வந்து இவர் புசி ஆனந்த் வந்து உஷாராயிட்டாங்க. இப்போல்லாம் அவங்க வந்து விஜய் கூட்டத்துக்கே அலோவ் பண்ணலான்னு. அப்போது நீ வந்து உண்மையிலேயே ஒரு விண்மீன் அப்படின்னா நீ எவ்வளோ தொலைவில் நின்னாலும் மின்னணும். அதானே விண்மீன். இங்கே பார்த்தாலும் தரையில் கிட்ட பார்த்தாலும் அது விண்மீனாக இருக்கணும். விண்மீனை வந்து கிட்ட பார்த்தா அது சூரியனுக்கு சமமாக இருக்கும். தூரமாக நின்னாலும் நட்சத்திரமாக நீ மின்னணும். ரைட்டா? தூரத்து நட்சத்திரம், துருவ நட்சத்திரம், மிகப்பெரிய ஆள் அப்படின்னா உனக்கான க்ரௌடு வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த க்ரௌடு என்பது வந்து விஜயை பார்க்க க்ரௌடு வந்தது. ஆனால் இவங்க எதிர்பார்க்குற மாதிரி கரூரில் ஸ்டாம்பீட் ஆகிறதுக்காக நின்ன இது மாதிரி வரல. அப்போது கரூர் ஸ்டாம்பீடுன்றது நீ திட்டம் போட்டு உருவாக்கின ஒரு செய்கையுடைய விளைவில் தான் மக்கள் செத்துருக்காங்க. அப்போ கரூர் ஸ்டாம்பீடுக்கு காரணம் யார்? நீ தான். இன்றைக்கி கரெக்டாக வந்துட்டல்ல, 10:30 மணி கூட்டத்துக்கு 10 மணிக்கு வந்துட்டல்ல, அந்த மாதிரி ஏன் நீ கரூரில் வரல? ரைட்டா? அது ஏன் வந்து ஒரு சனிக்கிழமை நீ வந்து கூட்டின? அதை வந்து ஒரு திங்கக்கிழமை அந்த மாதிரி டைமில் காலையில் 10 மணிக்கு இல்லை அப்படி கூப்பிட்டுருக்கலாம்ல. இன்றைக்கி கூப்பிட்டல்ல, கூப்பிட்டப்போ உன்னோட ரெஸ்பான்ஸ் என்ன? ரொம்ப கம்மி ரெஸ்பான்ஸ். அதனால் விஜய்க்கு வார்த்தையே வரல, பேசுகிறதே வரல. அவர் திமுகவை அட்டாக் பண்ணியும் பேச முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணியும் அவர் பேச முடியாது. நீ சொன்ன மாதிரி அமித்ஷா வந்து கரூரில் வந்து சிபிஐ விசாரணை வந்து இவன் மேலே போட போகிறாரு. சிபிஐ விசாரணையில் விஜய் குற்றவாளி ஆக போகிறாங்க. கரூர் சம்பவத்துக்கு காரணம் விஜய் அப்படின்றத பிஜேபி கொண்டு வராங்க. இன்றைக்கி இவர் பேசினதுக்கு மறுப்பு தெரிவித்து தமிழிசை வந்து ஒரு பெரிய பேட்டியை கொடுத்துருக்காங்க. பிஜேபி இவருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இவர் பேசினதை எதிர்த்து தமிழிசை பேட்டி கொடுக்குது. அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனை வந்து என்எஸ்சியில் உள்ள தள்ளுறாங்க. தேசிய பாதுகாப்பு சட்ட பிரகாரம் என்ஐஏ வச்சு என்எஸ்சியில் உள்ள தள்ளுறாங்க. அவர் வந்து என்எஸ்சியில் போகிறாரு, அண்ணன் சிபிஐயில் குற்றவாளி ஆகிறார். அது இல்லாமல் கார் இறக்குமதி பண்ண வழக்கு, இன்கம் டேக்ஸ் வழக்கு, இவங்களோட உறவினர்கள் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த வழக்கு, ஆதவோட மாமனார் லாட்ரி மார்ட்டின் மேலே இருக்கக்கூடிய அமலாக்க வழக்கு, இது எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. விஜய் வந்து ஒரு கவுண்டர் சப்ஜெக்டாக போகிறார். அவர் வந்து கேரளாவில் வந்து அவரை காங்கிரஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ரைட்டா? அங்கேயும் பிஜேபிக்கு பிரயோஜனம் இல்லை, தமிழ்நாட்டிலையும் பிஜேபிக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைக்கு அவர் போகிறாருன்னா, இப்போ வரக்கூடிய அமித்ஷா வந்து அவரை ரகசியமாக சந்தித்து பேசுகிறதுக்கு இருக்கார். அவர் சந்தித்து பேசி உடன்பாடு வந்தால் தான் அவர் தேர்வார். இல்லைனா விஜய் தேர மாட்டார். இதனால் அவரால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் எதிர்க்க முடியாது, பெரிய அளவுக்கு எதிர்க்க முடியாது. இப்போ ரங்கசாமியோட கூட்டணின்றாரு. ரங்கசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காரு. இப்போ ஏடிஎம்கேயோட கூட்டணின்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே யாரோட கூட்டணி வச்சுருக்கு? பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கு. ரங்கசாமியோட கூட்டணி வச்சா அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கார். அவர் பிஜேபியை கழட்டி விட்டு ரங்கசாமி வருவாரா? அடுத்து ஊழல் வழக்கு அவர் மேலே வரும்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் போலீஸ் வரைக்கும் இருக்குது. சிட்டிங்லேயே ஊழல் வழக்கு போட்டு அவரை கைது பண்ணுவாங்கல்ல. அவர் மாட்டிப்பார்ல. ஏற்கனவே ஒரு நமச்சிவாயன்னு ஒரு அமைச்சர் அங்கே தயாராக இருக்கார். அப்போ அவர் மாட்டிப்பார்ல. அப்போது அவர் சொன்னது என்னென்னா, திமுகவை நம்பாதீங்க, திமுக பல வேஷங்களை போட்டு வரணும். ஜெகத் ரட்சகன் அங்கே வந்து பாண்டிச்சேரியில் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ரைட்டா? அங்கே திமுக வந்து விட்டா 20-25 சீட்டில் அவங்க ஜெயிச்சிருவாங்க. 20 சீட்டு இருந்தால் போதும், பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைச்சிடலாம். போன தடவையே ஆட்சி அமைச்சிருப்பார். ரைட்டுங்களா? இந்த இவர் காங்கிரஸில் ஒருத்தர் இருக்கார், அவர் பண்ண வேலைகள்னால தான் அங்கே ஆட்சி அமைக்கல. ஸோ இது எல்லாமே அங்கே டைட். அதனால் விஜய் பிரச்சாரம் மிக பயங்கரமான தோல்வி. அந்த தோல்விக்கு காரணம் அமித்ஷா. அடுத்தது விஜயை அமித்ஷா தேடுகிறார். அமித்ஷா வலையில் விஜய் மாட்டவில்லை என்றால் கரூர் வழக்கிலும் மாட்டுவார். அண்ணன் என்எஸ்ஏவில் நம்ம ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் மாட்டுவார். இப்படி ஒட்டுமொத்தமாக கண்ணு கெட்டிய தூரம் வரை வெறும் எதிரிகள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் தான் விஜய் இருக்கார்.
சார் பிடிஆருக்கு பார்த்தீங்கன்னா திமுகல இருந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு நெருக்கடியில் அவரை தள்ளிட்டே இருக்காங்க. அதுக்கிடையே பார்த்தீங்கன்னா இப்போ பிடிஆர் வந்து தாவேகால சேர போறாரு திமுகவுடைய தொல்லை தாங்காம அப்படின்ற ஒரு தகவல் வருதே சார், இது உண்மையா? ஆமாங்க. அந்த தகவலை பரப்புறது வந்து பிடிஆருக்கு ஒரு பிஏ இருக்கார், பொலிட்டிக்கல் பிஏ. அவர் பேர் வருண். அவர் வந்து அங்கே மதுரையில் பிஜேபி வேட்பாளராக போட்டி போட்ட ராமசீனிவாசனுடைய சொந்தக்காரர். அவருடைய சொந்தக்காரர் தான் வருண் சொல்லி பிடிஆர் வந்து மதுரை மாநகராட்சியில் ஒரு பெரிய பதவியில் போட்டிருக்காரு. அவங்க அம்மா வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய குடும்ப வழக்கறிஞர். இப்படி வந்து வருணை வந்து இவர் அமெரிக்காவுக்கு எஸ்ஜி சூர்யான்னு ஒரு பிஜேபி ஆளோடு அனுப்பிச்சி வைக்கிறார். இந்த வருண் வந்து கம்ப்ளீட் பிஜேபி ஆளாக இருக்கு. பிஜேபி ஆளாக இருந்து இப்போது அவரோட பொலிட்டிக்கல் பிஏவாக இருக்கா, அவர் கூடவே இருக்கான். அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதை அந்த தகவல் எல்லாமே இந்த சைடு போகுது. இப்போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து எல்காட்ன்ற ஒரு கம்பெனிக்கு ஐடி மினிஸ்டர்ன்றனால எல்காட்டில் டெண்டர்லாம் அவர் தான் முடிவு பண்ணுறார். அதில் அவர் யார்கிட்ட காசு வாங்குறாரோ அவர்கிட்ட தான் வந்து அவங்களுக்கு தான் டெண்டர் வந்து கொடுக்கப்படுது. ரைட்டுங்களா? இது வந்து அவர்கிட்ட யாருமே ஐடி டிபார்ட்மெண்ட்டில் செக்ரட்டரியாகவே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் இருக்கார், அவர் தொடர்பான கம்பெனிகள் பலதுக்கு வந்து பிடிஆர் வந்து டெண்டர் கொடுக்குறார். இந்த சவுக்கு சங்கர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக பிடிஆர் வந்து உதயநிதி பற்றியும் ஸ்டாலின் பற்றியும் தப்பாக பேசின ஒரு ஆடியோவை வந்து ரிலீஸ் பண்ணவர். இப்படிப்பட்ட ஆளோட அவர் இன்னும் இதுவாக இருக்கார். இந்த வருணை கூட வச்சுருக்காரு. இந்த வருண் தான் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து தாவேகாக்கு போகிறாருன்ற செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காரு. சார் நேற்றைக்கே நம்ம பேசியிருந்தோம், நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களோட இம்பீச்மெண்ட் வந்து இன்னைக்கு வருது அப்படின்னு பேசியிருந்தோம். அது எந்த நிலையில் சார் இருக்குது? அதாவது மக்களவையில் இம்பீச்மெண்ட் பண்ணோன்னா 120 எம்பிக்கள் தேவை. அதில் வந்து இந்தியா கூட்டணியோட எல்லா எம்பிக்களும் கையெழுத்து போட்டாங்க. கூடவே ஆம் ஆத்மி கட்சியும் இந்தியா கூட்டணியில் இல்லாத கட்சி அவங்களும் வந்து ஜிஆர் சுவாமிநாதனுடைய இம்பீச்மெண்ட்டுக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க. ராஜ்யசபாவில் வந்து ஒரு 50 எம்பிக்கள் கையெழுத்து போடணும், அவங்களும் போட்டாங்க. இன்றைக்கி வந்து அவர் அந்த கோர்ட் அவமதிப்பு வழக்கை எடுத்து தலைமைச் செயலாளர் இவங்கெல்லாம் வந்து ஆஜராகணும். தலைமைச் செயலாளர் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் தேவ் ஆசீர்வாதம் அவரும் ஆஜராகணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அது இல்லாமல் சொல்கிறார், சமூக வலைத்தளங்கள்லாம் என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, தப்பு தவறுமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அதுக்குன்னு அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்கள்லாம் இருக்காங்க சமூக வலைத்தளங்களில் பேசக்கூடிய ஆட்கள்லேயும். அவங்கள வச்சு பதில் பேச சொல்லுங்கள். நம்ம எங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஜிஆர் சுவாமிநாதன் வந்து மத கலவரத்தை தூண்டுறாரு அப்படின்னு பாராளுமன்றத்தில் எழுந்த கோரிக்கைகளை தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் நீ ஜிஆர் சாமிநாதனுக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்குது. ஓகே, இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு சார். அதோட அப்டேட் என்னவா சார் இருக்குது? என்ன நடந்ததாங்க? ஆக்சுவலி நேற்றே நம்ம சொன்னோம் இன்றைக்கி போகிறாருன்னு. நேற்று டிடிவி தினகரனை சந்திச்சுட்டு இன்றைக்கி போயிட்டு டெல்லியில் அமித்ஷாவை 6 மணிக்கு இப்போ சந்தித்தார். டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு, நான் கூட ஏடிஎம்கேல சேர்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரேன், ஆனால் எடப்பாடி முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரு மெட்டீரியல் வைக்கிறாரு. ஓபிஎஸ் வந்து நான் ஏடிஎம்கேல சேர்றேன், அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்றது. இப்போ 10ஆம் தேதி பொதுக்குழுவில் வந்து அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைய வாய்ப்பு அப்படின்னு ஒரு ரெசல்யூஷனை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அந்த போக்கு வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இது எல்லாமே டார்கெட் பண்ணுறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அங்கே இருக்கக்கூடாது. அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் டீம் வந்து அதுக்கு தயாராக இருக்குது. எடப்பாடியை மாற்றிட்டு என்ன போடுங்கன்னு. முன்னாடி செங்கோட்டையன் அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ செங்கோட்டையன் வேலையை செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க உள்ளேயே. அவங்களே வந்து முன் வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்றத எடப்பாடி முடிவு பண்ணி போயிட்டுருக்காரு. ஆக மொத்தம் ஓபிஎஸ் ஆனாலும் சரி, நம்ம டிடிவி தினகரன் ஆனாலும் சரி, தாவேகா விஜய் ஆனாலும் சரி,
எல்லாருமே வந்து அமித்ஷா என்கிற மகுடிக்கு கட்டுப்பட்டவர்கள். அமித்ஷாவை வந்து விஜய் மீட் பண்ண போகிறாரு, அந்த ரகசிய சந்திப்பு நடக்க போகுது. அதே மாதிரி இவங்க டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் அமித்ஷாவை, ஓபிஎஸ் ஆல்ரெடி டெல்லியில் பார்த்தாரு, இங்கே வந்து டிடிவி தினகரன் வந்து அமித்ஷாவை பார்ப்பார். எல்லாத்தையும் பார்த்து ஒன்று செட்ரேட் பண்ணி என்டிஏ கூட்டணியை கொண்டு வருவாங்க. அதில் இவங்க டார்கெட் பண்ணுறது எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடாது டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும். போன தடவை 75 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சது, 50 சீட்டு வந்து ஏடிஎம்கே தோற்றுது. 50 சீட்டும் தோற்றது வந்து டிடிவி தினகரனால தான். போன சட்டமன்ற தேர்தலில் தோற்றுது. போன பார்லிமெண்ட் தேர்தலில் 18% வாக்குகள் வந்து முக்குலத்தோர் மற்றும் இதர அதிமுகவினரை சார்ந்த வாக்குகளை அவங்க பெற்றாங்க. இதெல்லாமே வந்து எடப்பாடிக்கான செக்காக இருக்குது. எடப்பாடிக்காக வைக்கப்படும் இந்த செக்கில் எப்படி இவங்க மீண்டு வருவாங்க அப்படின்றது தான். அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை ஜெயிக்க வைக்கணுன்றதில், விஜயை வந்து அதுக்குள்ளே கொண்டு வரணுன்றதில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். சார், நம்ம பல காலமாக பார்த்தீங்கன்னா டிஜிபி நியமனம் பற்றி பேசிகிட்டே வரோம். இதில் வந்து கமெண்ட்ஸ்லேயே வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, டிஜிபி நியமனம் வந்து எந்த நிலையில் இருக்குது அப்படின்ட்டு. அது எந்த நிலையில் தான் சார் இருக்குது இப்போதைக்கு? டிஜிபி நியமனத்தில் வந்து இவங்க சொல்லக்கூடிய ஆட்களை வந்து போடுறதுக்கான விஷயம் என்பது இல்லை. இவங்க வந்து சந்தீப் ராய் ரத்தோர் அப்படின்றவர் தான் ரொம்ப அதில் பெருசாக 10 பேர் லிஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டாங்க. சந்தீப் ராய் ரத்தோர், சீமா அகர்வால், ராஜீவ் குமார், இது ஒரு லிஸ்ட்டு. அது இல்லாமல் வெங்கட்ராமன், மகேஷ்குமார் அகர்வால், வன்னிய பெருமாள், இவங்க தான் இதில் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. சந்தீப் ராய் ரத்தோர் மேலே விஜிலன்ஸ் கேஸ் இருக்குது, அவருக்கு கொடுக்க முடியாது. சீமா அகர்வால் வந்து கூடிய சீக்கிரம் ரிட்டையர் ஆக போகிறாங்க. ராஜீவ்குமாருக்கு வந்து லா அண்ட் ஆர்டரில் அனுபவமே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரமே வந்து விஜிலன்ஸ் விசாரணையில் இருக்கிறவரையும் லா அண்ட் ஆர்டரில் லா அண்ட் ஆர்டரில் அனுபவம் இல்லாதவங்களையும் ரொம்ப சீக்கிரம் ரிட்டையர் ஆகிறவங்களையும் போட முடியாது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ். மற்றபடி இருக்கக்கூடியது மகேஷ்குமார் அகர்வால், வன்னிய பெருமாள், வெங்கட்ராமன், இவங்க இருக்காங்க. இப்போ இந்த வெங்கட்ராமனை தான் வந்து தற்காலிக டிஜிபியாக போட்டிருக்காங்க. அவர் கூட உடம்பு சரியில்லாமல் இங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம அப்போலோவில் இப்போது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். சரிங்களா? ஸோ இவங்க யாருமே எலிஜிபிள் கிடையாதுன்றதுனால வெங்கட்ராமன் தான் வந்து டிஜிபியாக கண்டினியூ ஆகுறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜான்வரி மாதம் நிறைய பேர் வந்து 2 பேர் வந்து ஏடிஜிபிலேருந்து டிஜிபிக்கு போகிறாங்க. ஒரு 7 பேர் வந்து ஐஜிலேருந்து ஏடிஜிபிக்கு வராங்க. அது இல்லாமல் டிஐஜிலேருந்து ஐஜிக்கு ஒரு 3 பேர் வராங்க. அது இல்லாமல் எஸ்பி மாற்றங்கள், இப்போ முதல்ல எஸ்பி மாற்றங்கள் நடந்து, அதுக்கப்புறம் டிஐஜி மாற்றங்கள் நடந்து, அதுக்கப்புறம் ஐஜி மாற்றங்கள் நடந்து, ஐஜி டு ஏடிஜிபியாக வரவங்க எப்படின்றத பார்க்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அபய்குமார் சிங்ன்ற ஒரு ரிட்டையர் ஆகுறாரு, ரைட்டுங்களா? சீமா அகர்வாலும் கொஞ்ச நாளில் ரிட்டையர் ஆகுறாங்க. ஸோ 2 வேக்கன்சியும் வருது அதில். இப்போ டேவிட்சன் வந்து டிஜிபியாக ப்ரமோட் ஆகிறதுனால அவர் வந்து சட்டம் ஒழுங்கு சிறப்பு டிஜிபியாக என்னை போடுங்க அப்படின்னு அவர் லாபி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது நடக்குமா இல்லை வேறு ஏதாவது நடக்குமா அப்படின்றது வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இருக்கக்கூடிய நிலவரம். அதில்னா என்னை சென்னை நகர கமிஷனராக போடுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காரு டேவிட்சன் தேவாசீர்வாதம். ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக போட்டே அது எந்த லெவலில் இருக்குது அப்படின்றது வந்து தெரியும். இப்போ வந்து அவரை சென்னை நகர சட்டம் கமிஷனராக போடுங்க அப்படின்றது மாதிரி அவர் ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்கார். ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் பண்ணிகிட்ருக்கார். ஸோ இதுதான் வந்து போலீஸில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்ஸில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் இது. இப்போ ஐஜியில் பார்த்திங்கன்னா அன்பு, பிரேமானந்த் சின்ஹா, தமோர், செந்தில்குமார், மகேந்திரகுமார் ரத்தோர் உட்பட ஒரு 7 பேர் ஐஜிலேருந்து ஏடிஜிபி ஆகுறாங்க. இது மாதிரி ஒரு பெரிய ஷஃப்லே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வருது. இல்லை என்னன்னா இப்போ போட்டாங்கன்னா கூட சில பேர் வந்து எலெக்ஷன் கமிஷன்
ரூலிங் வரப்போகுது ஒரு 2 மாதத்தில் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷனும் அவங்க கூட மாற்றுவாங்க சில பேரை அந்த பதவியில் நீங்கள் வேண்டாம் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சில பேரை மாற்றுவாங்க. இது மாதிரி இந்த 2 மாதம் வந்து காவல்துறை மாற்றங்கள் வந்து பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்களாக தான் இருக்குது. இப்போ இந்த டிஜிபி நியமனத்தை எதிர்த்து கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் 12ஆம் தேதி வருது ஹியரிங்க்கு. அப்போது வந்து கவர்மெண்ட் இந்த பதில் தான் சொல்லும், இவங்களுக்கெல்லாம் தகுதி இல்லை, இருக்கிற தகுதியில் பெஸ்ட்டு தகுதி வந்து வெங்கட்ராமனுக்கு தான் இருக்குது, அதனால் அவரை வந்து நாங்கள் தற்காலிக டிஜிபியாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே சார். இவங்க பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் ரொம்ப நாளாக வந்து 2 பேர் ஆளே காணாத மாதிரி இருந்தாங்க. ராமதாஸ் அண்ட் அன்புமணி ராமதாஸ் அவங்களுடைய நிலைமையும் அவங்களோட சண்டையும் எந்த நிலைமையில் சார் இருக்குது? அது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ராமதாஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட மென்டல் ஆகிட்டார் ராமதாஸ். இந்த மாதிரி அவர் பேசுகிறார். அன்புமணி ஜிகே மணி தான் வந்து எங்களை பிரிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார். ராமதாஸ் வந்து அவன் வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சுட்டு போக சொல்லு, ஏன் நான் உருவாக்கின கட்சியை ஏன் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கான், பாமகன்றது நான் உருவாக்கின கட்சி அதையும் சொந்தம் கொண்டாடுறான் அப்படின்ற மாதிரி ராமதாஸ் கேட்கலாம். இந்த சண்டை ரொம்ப முத்தி போகுது, பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. அமித்ஷா மாதிரி ஒரு ஆள் வந்து தலையிட்டு இதில் பஞ்சாயத்து பண்ணால் தான் இந்த சண்டை முடியும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த சண்டையோடைய வீரியம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு இருக்கு. இது எப்படி போய் முடியும், எங்கே போய் முடியுன்றது தெரியல. காந்தின்னு ஒரு அம்மாவை இறக்குறாரு, ராமதாஸோட சிஸ்டர்ன்றாங்க, முகுந்தன்னு ஒருத்தர் வர்றாரு, இன்னொருத்தர் வர்றாரு, இவர் ஜிகே மணியை திட்டுறாரு. அவரும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வந்து அன்புமணியை திட்டுறாரு. சண்டை வந்து கவிச்சியாக போயிடுது, ஒரே நாத்தம் தான் அடிச்சுக்கிட்டு. ஸோ இந்த சண்டைக்கு வந்து முடிவு வந்து பாஜகவால் தான் காண முடியும். ஏன்னா அன்புமணியை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க ஒரே ஒரு இயக்கம் பாஜக. அதுக்கு காரணம் இந்தூர் மெடிக்கல் காலேஜ் கேஸுன்ற ஒரு கேஸு அவர் மேலே இருக்குது. எப்படி டிடிவி தினகரன் மேலே லண்டன் ஹோட்டல் கேஸும் ரெட்டேலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கம் இருக்கும், அது மாதிரி ராமதாஸ் மேலே வந்து இந்தூர் மெடிக்கல் காலேஜ் கேஸ் ஸ்கேம் கேஸ் என்பது வந்து ரொம்ப மோசமான ஒரு கேஸாக இருக்குது. அதனால் அது முடிவு வந்து பாஜக கையில் தான் இருக்குது. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் வந்து முழுசாக உள்ள வந்து அவர் வந்து ராகுல் காந்தியோட பர்மிஷன் ஓட தான் நான் பேசினேன். ஒரு விஜயோட பேசுகிறது வந்து இட்லி வடை சாப்பிட்ற மாதிரி, ஒருத்தரோட பேசினோன்னா நாங்கள் அரசியல் மட்டும்தான் பேசுவோமா, இட்லி வடை எப்படி இருக்குன்னு கூட தான் பேசுவோம். இட்லி வடை எப்படி இருக்குன்றதுக்கு அவர் டெல்லியிலேருந்து பறந்து வந்து இவரோட பேசணுமா, விஜயோட. இது வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஒட்டஞ்சி இந்த சைடு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இமேஜ் ஏற்படுத்த இன்றைக்கி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமாக இருக்கிறதுன்னு யார் சொல்கிறாரு? பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறார். இந்த மாதிரி அரசியலில் நாளுக்கு நாள் கிமிக்கு, இப்படி போகிறது, இது இப்படி போகிறது, இது இப்படி போகிறது, இது இப்படி போகிறது, இப்படி தான் நிறைய நடந்துக்கிட்டு. பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.